500 ஆடுகள் வளர்த்து அதை வெற்றி பாவத்தொழில் செய்த வந்த திருச்செங்கோடு ஃப்ரெண்ட் சேகரை திருத்தி ஜீவகாருண்யம் செய்யும் உத்தம மனிதராக மாற்றிய வடலூர் மகான் வள்ளலார். திருச்செங்கோட்டை சேர்ந்த ஃப்ரெண்ட் சேகர் என்பவர். இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக வடலூரில் இருக்கும் சத்திய ஞான சபையில் நடைபெறும் மாதபூசம் ஜோதி தரிசனத்திற்கு வந்து ஜோதி தரிசனத்தை கண்டு களித்து மகிழ்ச்சியாக வீடு திரும்புவார். இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வரை 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்து வந்தார். இவ்வாறு அவர் ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்து வந்தாலும் அவருடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இதற்கான காரணம் என்ன என்று அறிய ஃப்ரெண்ட் சேகர் முயற்சித்த போது வடலூர் மகான் வள்ளலார் கூறிய கருத்தான கொலை தொழில் செய்யக்கூடாது, ஆடு, மாடு, கோழி, பன்றி போன்ற ஜீவன்களை கொல்லக்கூடாது என்றும் கொலை செய்யப்பட்ட அந்த ஜீவராசிகளின் மாமிசத்தை உண்ணக்கூடாது என்ற உண்மையையும் அறிந்த ஃப்ரெண்ட் சேகரின் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். வருந்தியதோடு மட்டுமல்லாமல் இனி இந்த ஆடுகளை வளர்த்து அதனை விற்பனை செய்து அந்த கொலை தொழிலின் மூலம் வரும் வருமானமும் பணமும் இனி வேண்டாம் என்று முடிவு செய்து ஆடு வளர்க்கும் தொழிலை உடனடியாக கைவிட்டுவிட்டார். இதற்கு அவர் கூறும் காரணம், அவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக வடலூரில் இருக்கும் சத்திய ஞான சபைக்கு மாத பூசத்திற்கு வந்து செல்வதாகவும் அவ்வாறு வந்து சென்றதின் பலனாகவே மகான் வள்ளலார் அவர்கள் அவருடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும் ஃப்ரெண்ட் சேகர் அவர்கள் கூறுகிறார். மேலும் மகான் வள்ளலார் வாடும் உயிர்கள் அனைத்திற்கும் அவைகளுடைய பசியை போக்குகின்ற ஜீவகாருண்ய செயலையும் செய்து வருகிறார். 5 கொண்ட ஜீவன்களாகிய நாய்கள், பூனைகள், குரங்குகள், மீன்கள், பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளித்து மகான் வள்ளலார் கூறிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே உண்மையான கடவுள் வழிபாடு என்ற கருத்தை திருச்செங்கோட்டை சேர்ந்த ஃப்ரெண்ட் சேகர் அவர்கள் அவருடைய கருத்தை வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து வருகிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாட்டு முறை என்று அறிவித்து அதன்படி தானே முன்னுதாரணமாக வாழ்ந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் கலந்து மரணமிலா பெருவாழ்வு இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளலார் அவர்கள் மக்கள் உண்மையான கடவுளை தெரிந்து கொண்டு அந்த உண்மையான கடவுளை எப்படி வணங்கினால் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்பதற்காகவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை போதித்து மரணமிலா பெருவாழ்வு அனைவருக்கும் சாத்தியமே என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். எனவே அன்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஏன் எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது என்றால் ஒரு உயிரைக் கொல்வதால் பாவம் உண்டாகும். அந்த பாவமானது ஒரு உயிரைக் கொண்டவருக்கு அவருடைய வாழ்வில் பல்வேறு துன்பங்களையும் நோயையும் வறுமையையும் விபத்துக்களையும் மரண அவஸ்தைகளையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அகால மரணத்தையும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையையும் பிறக்கின்ற குழந்தை ஊனமாகவும் இன்னும் சொல்ல முடியாத பல துயரங்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த துன்பங்கள் அனைத்தும் மக்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் ஆடு, மாடு, கோழி, பன்றி மற்றும் பல்வேறு வகையான பறவை இனங்கள் இவைகளை கொல்வதாலும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்ட அந்த ஜீவன்களின் மாமிசத்தை சாப்பிடுவதாலும் அதை சாப்பிடுகின்ற மனிதர்களுக்கு மிகவும் கடுமையான பாவத்தை உண்டாக்குகிறது. இந்த பாவத்தினால் மனிதன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வாழ்க்கையில் மரண வேதனையை அனுபவிக்கின்றான். ஆதலால் அன்பர்களே, நமது திருச்செங்கோட்டை சேர்ந்த ஃப்ரெண்ட் சேகர் அவர்கள் மகான் வள்ளலாரால் திருத்தப்பட்டு எப்படி திருந்தினாரோ அதே போன்று நீங்களும் எந்த ஒரு ஜீவனையும் கொல்லாமல் அந்த ஜீவராசிகளுடைய பசியை போக்கி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் துயரங்கள் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும். உங்களுக்குள் இருக்கும் உண்மையான கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் உணரத் தொடங்கி விடுவீர்கள். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பிறகு நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டத் தொடங்கி விடுவீர்கள். ஆதலால் இன்று முதல் ஆடு, மாடு, கோழி, பன்றி இவைகளின் மாமிசத்தை வாங்குவதை நிறுத்திடுங்கள், புறக்கணியுங்கள். அசைவ உணவு உண்பதை தவிர்த்திடுங்கள். இந்த அசைவ உணவுக்கு மாற்றாக நல்ல சுத்தமான காய்கறிகளையும் பழங்களையும் கீரை வகைகளையும்
முளைவிட்ட தானியங்களையும் நீங்கள் தினமும் சாப்பிடுவதன் மூலம் அசைவ உணவை விட பல மடங்கு விட்டமின் சத்துக்களையும் பலத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும். ஆதலால் அன்பர்களே, மறவாதீர்கள், இன்று முதல் சைவ உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறிவிடுங்கள். இதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு நன்மைகளும் உண்மையான இறைவனாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளும் கிடைக்கும். நன்றி. அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வாழ்க சமரச சுத்த சன்மார்க்கம். வாழ்க 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 ஜீவகாருண்யம் வாழ்க.